Praise the Lord. Hallelujah. ஒரு விஷயாக நம்ம கண்களை மூடி தேவனை பார்ப்போம். நண்பின் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன், வருவேன் என்று சொன்ன தேவன், இன்று எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிப்பதற்கும் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் உம்மிடத்திலே விண்ணப்பம் செய்வதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் அப்பா. சகோதர சகோதரிகளாக ஆண்டவரே, இந்த ஃபெலோஷிப்பில் உம்மை உயர்த்துவதற்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். இந்த முழு கூட்டத்தை நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலியம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபெலோஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் எழுந்து நிற்கலாம். தேவனை ஆராதிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம் இந்த மாலை வேளையில், குளிர்ச்சியான நேரத்தில். ஆனால் உள்ளே பாருங்களேன், எவ்வளோ ஹாட்டாக இருக்கு இல்லையா? ஏன்? கர்த்தருடைய பிரசனம், தேவனுடைய பிரசனம் அக்கினி போல இருக்கும். அதை நம்மலாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் எல்லாத்துக்கும் வேர்த்திட்டு இருக்கு, இன்க்ளூடிங் மீ, எவ்ரி ஒன், இல்லையா? அமேன், அமேன். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சத்தமா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ அழகானவர்னு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் எவ்வளோ அழகானவர்னு அவளை ரசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் கொட்டாய் விடுறாரு, ரசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னா எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கோம்? தூக்கத்தில் ரசிச்சிருக்கோமா, இல்லை விழித்திருந்து ரசிச்சிருக்கிறோமா? இன்னும் யாருக்கும் நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். அவரை ரசித்து பார்க்கணும். ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும். அதுக்கு தான் அவரை நம்மளை படைச்சிருக்காரு. அவரை ரசிக்கணும், அவரை போற்றணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை உயர்த்தணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளை படைத்திருக்காரு. ஆமென். நம்மெல்லாம் இங்கே இருப்பது அவரோட நோக்கத்திற்காக, அவரோட பர்பஸ்க்காக. என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கோமோ அது நிறைவேறணும். அதுதான் அவரோட வார்த்தை. அவரோட வார்த்தை என்றைக்குமே பொய்யாவாது. அது நிஜம், நிஜம், நிஜம். அது உண்மை, இல்லையா? அது குறித்து நம் கண்களை மூடி அவரை பார்த்து அவரோட அழகை ரசித்து நம்ம இந்த பாடலை பாடுவோம். அழகானவர், அவர் தூயவர். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், என் அன்பே. ஆயிரம்
சொல்ல முடியும்? உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஒரு முறை. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை
இன்னொரு முறை இயேசுவே, எப்பேற்பட்டவர் ஆண்டவரே, நீர் எப்பேற்பட்டவர் அப்பா. நீர் பூரண அழகு உள்ளவர், சௌந்தரியம் உள்ளவர். சாரூரின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. எல்லாரும் கொஞ்ச நேரம் துதிங்க, துதிங்க, துதிங்க. அவருடைய நாமங்களை சொல்லி துதிங்க. பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உமக்கு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சிறந்தவர், நீர் உன்னதர், நீர் வாக்கு மாறாதவர் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நீர். எங்களுக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த தேவன், எங்கள் பாவங்களுக்காக மரித்த தேவன் நீர், எங்களுக்காக இரத்தம் சிந்தின தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிற தேவன் நீரப்பா. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இன்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறாரு. அவருக்கென்று பிரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு குறிப்பாக அவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன் அப்படின்னா ஆம், அது நடக்கும்னு அர்த்தம் இல்லையா? ஆம், ஆம் என்று இருக்கிறதே, அப்படியே ஆகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறது, ஆமேன் என்றும் இருக்கிறது, ஆம் என்று, ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுங்க, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ரெண்டு சேர்த்து, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லார் வாழ்க்கையில் இருக்கா? ஆமேன். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமா தேவனுடைய வாக்கு தத்தத்தை பத்தி நம்ம பாட போறோம். அவர் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. எல்லாம் கரங்களை தட்டி பாடலாம். சிரிச்ச முகத்தோட. பாதி பேத்துக்கு எனக்கு வாக்கு தத்தமே இல்லைன்ற மாதிரி இருக்கு. பேஸ் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் என் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென்.
சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டவிழ்த்ததே அவர் சொன்ன வார்த்தையை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டவிழ்த்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தை
ஹல்லேலூயா. ஏன் அவர் சொல்லதெல்லாம் நடக்கும்? இன்னும் இவ்வளோ சைலண்டா இருக்கீங்க? கரெக்ட். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனால் இருப்பதால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. அவர் இன்னொன்று உண்மை உள்ளவர். He cannot lie. ஏன் அவரால் பொய் சொல்ல முடியாது? ஏன்னா அவர் சொன்னார்னா அது நடந்துடும். அவர் வாக்கு பண்ணினார்னா அது நடந்துடும். வானமும் பூமியும் உண்டாக கடவுதுன்னு சொன்னார்னா அது உண்டாயிடும். சூரியனோ சந்திரனோ உண்டாக கடவுது என்று சொன்னார்னா அது உண்டாயிடும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட வாக்கு தத்தம் அவர் சொன்னார்னா அது நிறைவேறும், அது நடக்கும். அவர் உண்மை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஒரே ஒரு முறை இந்த சின்ன ஸ்டான்ஸோ மட்டும் நம்ம பாடிட்டு நம்ம நெக்ஸ்ட் சாங் போகலாம். கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இன்னொரு முறை ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். என் வாழ்க்கையில ஆமென். நீர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறுவதற்காக உமக்கு ஆமென், 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 ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொன்ன எல்லா காரியத்திற்காகவும் ஆமென். நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்னடா வாக்கு தத்துவம்னு யோசித்தது உண்டா யாராவது? ஏன்னா நான் யோசிச்சிருக்கேன். யாராவது உண்டா? நம்ம வாழ்க்கையில் என்ன வாக்கு தத்துவம் நம்ம தெரியாமல் இருந்திருக்கோமா? இருந்திருக்கோமா? ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாரும் பயங்கர சீரியஸாக பார்த்தா நான் எப்படியோ இந்த மலைக்கு முன்னாடி வந்துட்டேன் அப்பா அது போதுன்ற மாதிரிலாம் நிற்கிறீங்க. சில நேரத்தில் உண்டு நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வாக்கு தத்துவம், ஆண்டவர் நம்ம என்ன பர்பஸ்க்காக இங்கே படைச்சாரு, என்ன பர்பஸ்க்காக இந்த பெங்களூர் பட்டணத்தில் இருக்கோம், என்ன பர்பஸ்க்காக இந்த ஃபெலோஷிப்பில் கூடியிருக்கோம், என்ன பர்பஸ்க்காக இன்னைக்கு 19th அன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். இதெல்லாம் சில டைமில் ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கலாம். அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட இயலாமை.
ஆனால் தேவன் பாருங்க அந்த இயலாமையிலும் நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் செயல்படுவார் அவர். ஆமென் ஆமென். நம்ம பல நேரத்தில் இயலாமையில் இருந்திருக்கோம், ஆனால் அந்த நேரத்தில் கூட தேவன் நம்ம வாழ்க்கையில் செயல்படுவார். ஏன் அப்படின்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், உண்மை உள்ளவர், நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி there is a purpose for him. நம்மை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த தம்பி ஆப்ரேட் பண்ணுற தம்பியாக இருக்கட்டும், அண்ணனா கீபோர்டு வாசிக்கிற அண்ணனா இருக்கட்டும், எனக்கு பின்னாடி பாடிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், கேமரா ஆப்ரேட் பண்ணுற விஜய் அண்ணனா இருக்கட்டும், ஆண்டி, எல்லாருமே இந்த இடத்துல வருவதற்கு ஒரு பர்பஸ் உண்டு, ஒரு காரணம் உண்டு. அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறப்ப நமக்கு புரியும். பல நேரத்தில் நம்ம இயலாமையில் இருந்திருக்கோம் இல்லையா? நம்ம இயலாமையில் செயல்படுகிற தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், நமக்கு முன்னாடி எவ்வளோ தடை இருந்தாலும் அதை ஈஸியாக உடைச்சு போடுவார். ஏன் அப்படின்னா அவர் மலைகளை பெய்த்தெடுக்கிறவர் இல்லையா? எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்க? பாதி பேர் கைவே தூக்கல. ஓகே, அவர் மலைகளை பெய்த்தெடுக்கிற தேவன், நம்ம தடைகளை உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அவர் மரித்தோர்களை எழுப்பின தேவன் இல்லையா? ஆமென். அப்படின்னா நம்மளோட நோயெல்லாம் ஏமாத்திரம் வரும் இல்லையா? ஒரு ஆகாயத்து பட்சிகளை எல்லாம் போஷிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மளை போஷிக்க மாட்டாரா? காட்டு புஷ்பங்கள் எத்தனையோ மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் வந்து உடுத்துகிற தேவன், அதை வளர்க்க செய்கிற தேவன். அதெல்லாம் எப்படி வளருதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா என்னைக்காவது? ஆனால் அதை வளர செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மளை வளர்க்க மாட்டாரா? நம்மளை நடத்த மாட்டாரா? இல்லையா? இதை உணர்ந்து நம்ம பாடுவோம், விசுவாசத்தோட பாடுவோம். நன்றி கர்த்தாவே. ஆமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெருங்கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெருங்கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி
சொல்லுங்க சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் confession மாதிரி பண்ணிட்டே ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? தேவன் நம்மளுக்காக ஏதாகிலும் ஒன்று செய்திருவார். அவர் என்றைக்குமே மறப்பதில்லை. அவர் என்றைக்குமே மறப்பதில்லை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. என்றைக்குமே எங்களை மறக்காத தேவன் நீர். உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Praise be to God. Hallelujah. How many of us are happy to come to the God's presence this evening? கர்த்தர் தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் இல்லையா? ஆமென். உங்களுடைய எல்லாருடைய அன்புக்கும் ஜெபத்திற்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நான் எல்லா துதி கனத்தையும் நான் செலுத்துறேன். ஆமென். இன்றைக்கும் அடியேனும் என்னுடைய குடும்பமும் இந்த ஊழியமும் தாங்கப்படுதுன்னா அது உங்களுடைய அன்புனாலும் ஜெபத்தினாலும் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். நீங்க இந்த ஆராதனையின் வேலையில நீங்க வாசிச்சது, நீங்க பாடினதை போல நம்ம எல்லாரும் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற கர்த்தர் அவர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறார். நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, செய்கிறார். ஸ்தோத்திரம். இன்க்ரீஸ் த வால்யூம். ஏன்னா ஏன் அப்படி நம்மளால யோசிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்கிறாருன்னா அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். அவருடைய ஞானத்திற்கு முன்பாக நம்முடைய ஞானம் ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த சிறிய ஞானத்தை வச்சு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கர்த்தர் நம்ம எப்படி நடத்த போறாரு. நமக்கு ஒன்றும் இந்த சிறிய ஞானத்தை வச்சு நமக்கு என்ன தெரியாது, நம்மளால யோசிக்க முடியாது. ஆனா கர்த்தருக்கு என்ன தெரியும், எல்லாம் தெரியும். ஏன்னா அவர் சர்வ ஞானி. அவர் ஆமென், சர்வ ஞானி. சர்வ ஞானியாக இருக்கிறபடினால அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்மளுடைய தியானத்திற்காக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7 to 11 வரை
புக் ஆஃப் மேத்யூ 7th chapter, yes, 7 to 11. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். உங்களில் ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பகுதி உங்க அநேருக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஃபெமிலியர் பேசேஜ் இன் த பைபிள். ஐ எம் ஷுர் மோஸ்ட் ஆஃப் யூ நோ திஸ் பேசேஜ் இன் த பைபிள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கேளுங்கள், அப்போ கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். கர்த்தர் இயேசு அவங்க டிசைபிள் சீஷர்கள்ட்ட இந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து அவர் அதிகமா பகிர்ந்து கொள்றார் சீஷர்கள்ட்ட. இந்த உலகத்துல வாழ்ந்தபோது சீஷர்கள்ட்ட ஜெபத்தின் அந்த முக்கியத்துவத்தை அதிகமா சொல்றார். The Jesus, when he was living in this world, he was teaching his disciples the prime importance of prayer. He was teaching them how essential is prayer. எவ்வளவு முக்கியங்கிற காரியத்தை அவர் அந்த சீஷர்களுக்கு அடிக்கடி அது விளக்கி கொடுக்கிறத நம்ம வேதத்துல வாசிக்க முடியுது. இந்த பகுதியிலையும் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், கேளுங்க. கேளுங்கன்னா என்னது? ஜெபிக்க சொல்றார். God is insisting to pray. கேளுங்க, அப்பொழுதுதான் உங்களுக்கு கேட்டதான் உங்களுக்கு என்ன படும்? கொடுக்கப்படும். உங்களுக்கு கேட்டாதான் கிடைக்கும். சிலர் நினைப்பாங்க, கர்த்தருக்கு தெரியாத ஒரு காரியம் உண்டா? நீங்க தான் சொன்னீங்க சர்வ ஞானி அவருன்னு சொன்னீங்க. அப்ப அவர் சர்வ ஞானியா இருக்கிறாருன்னா, என்னை சிருஷ்டித்த கர்த்தர் அவராக இருந்தாருன்னா, அப்ப என் வாழ்க்கையில என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியாம இருக்குமா? நான் கேட்டுதான் அவர் கொடுக்கணுமா? அவர் கர்த்தர்னா எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சபடினால அவரே எனக்கு கொடுப்பாரு இல்லை. அதனாலதான் இயேசு சொல்றாரு, இந்த முக்கியத்துவத்தை சொல்றாரு, ஜெபத்தின் முக்கியத்துவத்தை. ஜெபத்தின் முக்கியத்துவம் என்னது? கேளுங்க. கேட்கலன்னா என்ன பண்ண மாட்டீங்க நீங்க? உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. கேட்டாதான் கிடைக்கும். கேட்டாதான் கிடைக்கும். ரெண்டு காரியம். ஒவ்வொரு சமயங்கள்ல விசுவாசம் இருக்கும், ஆனா கேட்க மாட்டோம். சில சமயங்கள்ல அவிசுவாசம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம கேட்கறது இல்லை. ரெண்டுமே என்னதான்? பிரச்சனை தான். எனக்கு மலை போல விசுவாசம் இருக்குங்க. மலை போல விசுவாசம் இருக்குன்னா ஏன் கர்த்தர்ட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? கர்த்தர் எனக்கு கண்டிப்பா இதை செய்வாருன்னு நான் நம்புறேங்க. என்னை விடுவிப்பாரு, இந்த சூழ்நிலையில இருந்து என்னை விடுவிப்பாரு, ஏன்னா இந்த பிரச்சனையில இருந்து, இந்த பண பிரச்சனையில இருந்து என்னை விடுவிப்பாரு நான் நம்புறேன். எனக்கு ஒரு நல்ல வேலையை தருவாரு நான் நம்புறேன். எந்த ஒரு நமக்கு ஒரு சிறிய சைன் கூட இல்லாத போதும் நம்ம கர்த்தரை நம்புறோங்கன்னா, அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, உங்களால கொடுக்க முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியத்தை உங்களால செய்ய முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறபடினாலதான் ஆண்டவரே உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். உரிமையோட கூட நான் கேட்கிறேன். நீங்க தானே வேதத்துல சொல்லியிருக்கிறீங்க,
கேளுங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம அப்பாட்ட கேட்கறதுக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அப்பாட்ட உரிமையா கேட்பாங்க, சில பிள்ளைங்க அம்மாட்ட உரிமையா கேட்பாங்க இல்லையா? கொடுக்க போறது அப்பா தான், ஆனா அம்மாட்ட ஒரு கம்ஃபர்ட் லெவலு. ஒருவேளை நான் கேட்டு எங்க அப்பா கொடுக்காம இருப்பாரு, எங்க அம்மா கேட்டா கண்டிப்பா தந்துருவாருன்ட்டு அம்மா ரூட்ல போவாங்க. சில குடும்பங்களை சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன் நான். என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைய கெடுத்ததே அவதாங்க அப்படிம்பாங்க. என் பாதி கெடுத்ததே என் மனைவி தான், பாதி கெடுத்தது மனைவியா. அப்ப மிச்சம் அவர் உண்மையை தான் சொல்ற, அப்படி பாதி கெடுத்தது மனைவி தான், மிச்சத்தை கெடுத்தது என்னது அவர் தான். பாதி கேட்டாங்க, கேட்டனால இவர் கொடுத்தாங்க, பாதி பாதி தான். கரெக்டு தான், அவர் சொல்றது கரெக்டு தான் இல்லையா? ஸோ பிள்ளைங்க அப்பாட்ட உரிமையா கேட்பாங்க. என்ன வேணும் உங்க அப்பாட்ட இருக்கோ இல்லையோ, அவர் சூழ்நிலை என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனா அப்பா எனக்கு அது வேணும், ஏன்னா அது உரிமை. நான் உங்கள்கிட்ட கேட்காம நான் வேற யார்கிட்ட கேட்க போறேன்? நீ எனக்கு கொடுக்காம நீங்க வேற யார்கிட்ட கொடுக்க போறீங்க இல்லையா? ஒருவேளை கொடுக்கலன்னா ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு மாத்திரம் தர மாட்டேங்கிறீங்க, கொஸ்டின் வேற. அப்போ அப்பா என்ன பண்ணுவாரு, நம்ம உரிமையா கேட்கிறோம், அப்பாங்கிற முறையில் நம்ம உரிமையா ஆண்டோட என்ன கேட்கிறோம், அப்பாட்ட நம்ம கேட்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம பரம பிதாவர், பரலோகத்தில் இருக்கிற பிதாவர், அவர்கிட்ட என்ன பண்ணணுமா, கேட்கணும். நீங்க உண்மையிலே அவருடைய பிள்ளைன்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அவருடைய மகள் நான், அவருடைய மகன் நான் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, என் பிதா அவருன்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அப்ப என்ன பண்ணுவீங்க, யோசிக்க மாட்டீங்க, உரிமையா கேட்பீங்க, விசுவாசத்தோட கேட்பீங்க. அப்பா எனக்கு அது வேணும்பா, அல்லேலூயா, எனக்கு அது வேணும், எனக்கு அதை உங்களால தான் தர முடியும், நான் விசுவாசிக்கிறேன், நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் இன்னைக்கு நான் கேட்கிறேன். வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோட உங்க நாமத்தினால உங்க வசனத்தின்படி நான் கேட்கிறேன்ப்பா, அதை நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை கொடுத்தாருன்னா அது கொடுத்ததுதான். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் மாறாதவர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் இல்லையா? அப்போ இதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றதை பார்க்கலாம். அந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை மாத்திரம் இல்லாம ஆண்டவர் இந்த வசனத்தோட நிறுத்தாம ஆண்டவர் அது முன்ன என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அப்ப இங்க உலகத்துல நமக்கு ஒரு அப்பா இருக்காங்க இல்லையா? அந்த அப்பாட்ட தான் நம்ம உரிமையா கேட்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது, அந்த அப்பாவை பொல்லாத அப்பான்னு சொல்லுது. பொல்லாதவர்களாகிய நீங்கள், பொல்லாத அப்பான்னு சொல்லுது. அவர் அந்த அப்பா நமக்கு நம்மகிட்ட கேட்டீங்கன்னா பிள்ளைங்க சொல்லுவாங்க, மை டேட் இஸ் த பெஸ்ட், மை டேட் இஸ் த பெஸ்ட். எங்க அப்பாவுடைய கல்லறையில் ஒரு சில வார்த்தைகளை நான் எழுதியிருந்தேன், எனக்கு மனசுல எழுதியிருந்தேன். I wrote the same thing, the best dad in the world ன்னு போட்டு நிறைய காரியங்களை நான் எழுதியிருந்தேன் அப்பா கல்லறையில். என்கிட்ட கேட்டீங்கன்னா என் மனசுல எனக்கு என்னன்னா, மை டேட் இஸ் த பெஸ்ட். இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க அதான் சொல்லுவாங்க, அவங்க அப்பாவும் என்ன சொல்லுவாங்க, மை டேட் இஸ் த பெஸ்ட் அப்படிம்பாங்க. அவங்க நல்லவரா இல்லையோ அது வேற, ஆனா அவங்க பிள்ளைங்க மனசுல என்னதான் இருக்கும், மை டேட் இஸ் த பெஸ்ட். ஏன்னா அவங்க அப்பா நல்லவர். ஏன்னா அவங்க அப்பாட்ட என்ன பிரச்சனையோ அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ, பிள்ளை கேட்டுட்டானா தன்னுடைய குறைவெல்லாம் மறைச்சிட்டு பிள்ளை கேட்ட காரியத்தை கடன் வாங்கியாவது கொடுத்துருவார் இல்லையா? அவர் என்ன இருக்கோ இல்லையோ தெரியாது, அந்த குறைவெல்லாம் மறைச்சிட்டு என் பிள்ளை கேட்டுட்டான் அப்படின்ட்டு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுமோ அந்த காரியங்களெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பிள்ளைங்க கேட்கறத கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளவு காரியத்தை பண்றாங்க. அது அப்பா.
இல்லையா? ஆனா இந்த வேத வசனம் என்ன சொல்லுது? அந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல அப்பாவை இந்த வேதம் என்ன சொல்லுது? பொல்லாதவர்கள்னு சொல்லுது. ஏன் இந்த வேதத்துல பொல்லாதவர்கள்னு சொல்றாங்கன்னா, இந்த நல்ல அப்பாவும், நீங்க நல்ல அப்பா த பெஸ்ட் டேடுன்னு சொல்றீங்க இல்லையா? அவங்க எது வரைக்கும் பெஸ்ட் டேடுனா, அவங்க சொல்ல நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க பெஸ்ட் டேடு. அவங்க சொல்றதெல்லாம் கீழ்ப்படிந்து நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்னவாங்க? பெஸ்ட் டேடு. அவங்க சொல்றத கீழ்ப்படியாம அவங்களுக்கு விரோதமா பண்ணீங்கன்னா அப்போ ஒரு கலர் வரும் வெளியில, ட்ரூ கலர் வரும். என்ன பண்ணுவாங்க? ஒரு வேற முகம் வரும். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கையில he is a so loving dad. அவங்க சொல்றத கீழ்ப்படியாம வேற காரியத்தை பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்க? அப்போ அந்த பொல்லாத குணம் என்ன வந்துருது? வெளியில வந்துருது. அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த பொல்லாத குணத்தை நீங்க பார்த்ததே இல்லை. ஏன்னா அன்பின் நிமித்தம் உங்க அப்பா சொன்னதெல்லாம் நீங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவங்க சொன்னபடியே நீங்க வாழ்ந்துட்டீங்க. அப்போ என்ன ஆகுது? உங்க அப்பா அந்த அன்பை தான் காட்டுறத தவிர தனக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத குணத்தை உங்கள்கிட்ட காட்டவே இல்லை. ஒரு சில நேரங்கள்ல உங்க அம்மா அந்த பொல்லாத குணத்தை பார்த்துருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணிருப்பாங்க? அந்த பொல்லாத குணத்தை பார்த்ததில்லை. ஏன்னா அன்பு. இப்ப சடனா நீங்க கீழ்ப்படியாம இருக்கும்போது, அவர் சொல்ற காரியத்தை செய்யாம இருக்கும் பொழுது, அப்போ உள்ள இருந்து ஒரு பொல்லாத குணம் வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? எங்க அப்பாவா இது? எங்க அப்பாவா இப்படி பேசுறது? எங்க அப்பாவா இப்படி நடக்கிறது? உங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சிருவீங்க. வார்த்தை வராதபடி என்ன ஆயிருவீங்க? ஸ்தம்பிச்சிருவீங்க. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்கிற பொழுது, பரம தேவனாகிய கர்த்தர் அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். அப்படிப்பட்ட பொல்லாத அப்பாவே உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவை நீங்க கொடுத்தீங்கன்னா, பரம பிதாவாகிய கர்த்தர் அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். நீங்க அவர்கிட்ட நீங்க வேண்டிக் கொள்கிற பொழுது, நீங்க வேண்டிக் கொள்றது என்னது? சரியா தவறான உங்களுக்கு தெரியாது. நீங்க கேட்கிற காரியம் கர்த்தருக்கு சித்தமானதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வருமா தீமையை கொண்டு வருமான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க உங்க பரம பிதாவினிடத்துல நீங்க வேண்டிக் கொள்கிற பொழுது தேவனுக்கு தெரியும், என் பிள்ளைக்கு நான் நன்மையானதை மாத்திரம்தான் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. நான் நன்மையானதை மாத்திரம்தான் நான் செய்வேன். என் பிள்ளைக்கு நன்மையை மாத்திரம் தான் நான் செய்வேன்னு சொல்லி கர்த்தர் எப்படி இருக்காரு? உறுதியா இருக்கிறார். அல்லேலூயா. இவன் முன்ன மாதிரி இல்லையே, என்கிட்ட அந்த மாதிரி என்கிட்ட ஜெபிக்கிறது இல்லை, என் கூட என் பிரசனத்துல நேரம் செலவழிக்கிறது இல்லை, இந்த தீங்க அவன் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி அவர் ஒருபோதும் அந்த தீங்க அனுபவிக்கிறது இல்லை, அதை அனுமதிப்பதே இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தின் அப்பாவிடத்துல நீங்க அந்த பொல்லாத குணத்தை பார்க்க கூடும். ஆனா பரம தேவனாகிய கர்த்தரிடத்துல அந்த பொல்லாத குணத்தை உங்களால பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த பொல்லாத குணத்தை பார்க்கவே முடியாது. அப்படின்னா நான் ஒரு பயபக்தியோடு சொல்றேன், அப்ப இந்த உலகத்துல ஒரு ஆள் நல்லவர்னு இருந்தாருன்னா அது நம்ம தேவன் மாத்திரம்தான். அல்லேலூயா. நம்ம அநேகர் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றோம், ஆனா 100க்கு 100 நல்லவர்னா யாருதான்? கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல நல்லவர்னு சொல்ற ஆட்கள் கூட ஒரு சமயத்துல மாறிடுதாங்க. உங்கள்ட்ட அன்பு செலுத்துறவங்க கூட ஒரு சமயத்துல பொல்லாதவர்களா மாறிடுதாங்க. உங்க இடத்துல அன்பு செலுத்தினவங்க கூட ஒரு சமயத்துல என்ன பண்ணிருந்தாங்க? ஒரு மாதிரி வில்லன் மாதிரி ஆயிருந்தாங்க. ஆனா கர்த்தர் எப்பவுமே மாறதே இல்லை. அல்லேலூயா.
நீங்க மாறி இருக்கலாம். நீங்க முன்பு மாதிரி இல்ல கர்த்தர்கிட்ட. உங்க அன்பு பழைய மாதிரி இல்ல கர்த்தர்கிட்ட. முன்பு மாதிரி அவர் சமூகத்துல நீங்க நேரம் செலவழிக்கிறதும் இல்ல, வேதம் வாசிக்கிறதும் இல்ல, அவர்கிட்ட நீங்க பேசுறதும் இல்ல. நீங்க மறந்துருக்கலாம், நீங்க பிஸியா இருக்கலாம். ஆனா நீங்க எவ்வளவுதான் நீங்க மாறினாலும் அவர் என்ன மாட்டாரு, மாற மாட்டாரு. அல்லேலூயா. எப்ப போய் அப்பான்னு கூப்பிட்டாலும் உங்களை அரவணைக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னா, எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த வரக்கூடிய ஐஸ்வர்யமோ ஆஸ்தியோ இல்ல. நமக்கு பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? கர்த்தர். அல்லேலூயா. மாறாத கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் என்ன சொல்லுது? கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீங்க. தேடுனா என்ன பண்ணுவீங்க? கண்டடைவீங்க. தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்க if you turn your Bibles to the book of John, யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கேளுங்க. நீங்க எப்படி ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரா? உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். என் பிள்ளை கேட்டுட்டான், இல்லைன்னு சொல்ல முடியாது. என் பிள்ளை சாக்லேட் கேட்டுட்டான், டைரி மில்க் சாக்லேட் கேட்டான், என்கிட்ட கையில் 100 ரூபாய் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சின்ன சாக்லேட்டை ஒரு 5 ரூபீ 2 rupees சாக்லேட்டை நான் கொடுக்குறேன்னு நீங்க கொடுக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்க கேட்ட காரியத்தை என்ன பண்ணுவாரா? முழுமையா கொடுப்பார். அல்லேலூயா. முழுமையா கொடுப்பார். அதை வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி, 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 நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. மனசுல எப்போ சஞ்சலம் வரும்னா, எப்போ வருத்தம் வருதுன்னா, யார் மேலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, அவங்க எதுவும் நமக்கு தரலைன்னா நமக்கு என்ன பண்ணாது? வருத்தம் வராது. யார் மேலேயாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, கொஞ்சம் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட கூட உரிமை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கேட்டுருவீங்க. அப்ப நீங்க கேட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன வருது? வருத்தம், மன சஞ்சலம். இங்க கர்த்தர்ட்ட நீங்க கேட்டா 100க்கு 100 அது என்னது? அவர் என்ன சொல்றாரு? உங்க சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. Praise be to God. அப்போ இந்த வேத வசனத்துல நமக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், நீங்க என்கிட்ட வேண்டிக் கொண்டீங்கன்னா உங்களுக்கு நன்மையானதை நான் செய்வேன். அல்லேலூயா. என்ன உறுதி? நீங்க என்கிட்ட வேண்டிக் கொண்டீங்கன்னா உங்களுக்கு நன்மையானதை செய்வேன். நன்மை உறுதி. அவர்கிட்ட வேண்டிக் கொண்டுட்டோம்னா நமக்கு என்ன உறுதி? நன்மை உறுதி. அல்லேலூயா. இதை if you turn your Bible to book of James 1 verse 17, யாக்கோபு 1:17, யாக்கோபு 1:17 நீங்க வாசிச்சீங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. எங்க இருந்தவர் தான்? நன்மையான எந்த ஈவும். இந்த உலகத்துல உங்களுக்கு எந்த நன்மை வருதுனாலும் அது எங்க இருந்து தான் உண்டாகுது? உலகத்திலிருந்து உண்டாகல. உண்டாகிறது எங்கதான்? சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து, பரலோகத்திலிருந்து உண்டாகுது. அது சிறிய நன்மையா இருந்தாலும் சரி, பெரிய நன்மையா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளுகிற எல்லா நன்மையும் எங்கிருந்து உண்டாகுது? சோர்ஸ் எங்க?
மேனுஃபேக்சரிங் எங்க? பரலோகம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையில நீங்க நினைக்கலாம், நான் சம்பாதிச்சு நான் போய் கடையில போய் வாங்கிட்டேன். அல்லேலூயா. நன்மை எங்கிருந்து உண்டாகுதா? நன்மை எங்கிருந்து உண்டாகுது? பரலோகத்திலிருந்து உண்டாகுது. அந்த சோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோமா? அப்போ நமக்கு சோர்ஸ் தெரியணும். நன்மையை உலகத்துல தேடக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, நன்மைய உலகத்துல தேடாதீங்க. நீங்க அநேகர் என்ன பண்றாங்க, தன் வாழ்க்கைய அந்த டைமை வேஸ்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? அங்கிங்க இந்த உலகத்துல எனக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிடாதா, எனக்கு யாராவது ஏதாவது பண்ணிட மாட்டாங்களா, எனக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கும், நான் பிரயாசப்படுறேன், எனக்கு நன்மை உண்டாகும். ஆகாது. நீங்க டயர்ட் ஆயிருவீங்க, எக்ஸாஸ்ட் ஆயிருவீங்க, அப்படியே உட்காந்துருவீங்க, டிப்ரெஸ் ஆயிருவீங்க, நாட்கள் போகும். ஏன் உங்களுக்கு கிடைக்காதுன்னா, வேதம் என்ன சொல்லுது? எந்த நன்மையும் உலகத்துல உண்டாகல. இந்த சத்தியத்தை தெரியாதனால தானே நீங்க உலகத்துல தேடுறீங்க. அல்லேலூயா. வேத வார்த்தை என்ன சொல்லுது? எல்லா நன்மையும் எங்க உண்டாகுது? பரலோகத்துலதான் உண்டாகுது. நன்மை பரலோகத்துல உண்டாகுது. அப்போ சோர்ஸ் பாயிண்ட் அங்க. அப்ப அங்க தேடுறதை விட்டுட்டு நீங்க இங்க தேடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எதுவும் கிடைக்க போறது கிடையாது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு நன்மை வேணும்னா சோர்ஸ் பாயிண்ட்ல தேடுங்க. பரலோகத்துல உண்டாகுது, அங்க தேடுங்க. உங்க கண்கள் அங்க ஏறெடுத்து பாருங்க. ஆண்டவரே, எனக்கு தெரியும் என் நன்மை அங்க இருந்து தான் வருதுன்னு எனக்கு தெரியும். என் நன்மை அங்க இருந்து தான் வருது, இங்க இல்ல. அல்லேலூயா. இது வெறும் சேனல். இதெல்லாம் சேனல். சோர்ஸ் பாயிண்ட் எங்க? மேல பரலோகத்துல இருந்து தான் நன்மை உண்டாகுது. அப்ப சேனல்கிட்ட நீங்க கண்ணை வைக்காதீங்க. கண்ணை எங்க வைக்கணும்? கண்ணை ஏறெடுத்து பாக்குறது எங்க உண்டாகுதோ அங்க உங்க கண்களை ஏறெடுத்து வைங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இப்போ முதல்ல வசனம் சொல்லுது, என்கிட்ட நீங்க வேண்டிக் கொண்டீங்கன்னா என்றிருந்து நீங்க நன்மை பெற்றுக்கொள்றது நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தர்ட்ட நான் வேண்டிக் கொண்டோம்னா அவர்கிட்ட இருந்து நன்மை வர்றது நிச்சயம். இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? எல்லா நன்மையும் பரத்துலதான் உண்டாகுது, சோதியின் பிதாவின் இடத்துல தான் வருது. அதனால நன்மையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த உலகத்துல தேடக்கூடாது. அல்லேலூயா. இந்த நன்மையை உலகத்துல தேடக்கூடாது. இன்னொரு காரியம், சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10 நீங்க வாசிச்சீங்கன்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. சிங்கக்குட்டிங்க கூட பட்டினியா கிடக்குமா? ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைவுபடாது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்ல? you will receive the majority of the goodness ன்னு சொல்லல. வேதம் என்ன சொல்லுது? you will receive all the goodness. கர்த்தர் இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் கரத்திலிருந்து எல்லா நன்மையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவும் மிஸ் ஆகாது, எதுவுமே மிஸ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் தேடுறது கர்த்தர்ட்ட. அல்லேலூயா. நான் ஃபோக்கஸ் பண்றது கர்த்தர்ட்ட. ஏன்னா எனக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வேத வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. நன்மை உலகத்துல உண்டாகல, நன்மை எங்க உண்டாகுது? பரத்துல உண்டாகுது. அல்லேலூயா. பரத்துல எங்க இருந்து உண்டாகுதுன்னு தெரியும் எனக்கு. எங்க? சோதியின் பிதாவினிடத்திலிருந்து உண்டாகுகிறது. அப்போ என் கண்களை பரத்தை நோக்கி, சோதியின் பிதாவினை நோக்கி நான் என் கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறேன். அப்போ எனக்கு எந்த நன்மையும் என்ன ஆகாது? குறைவுபடாது. அல்லேலூயா. Praise be to God.
என்ன ஒரு நன்மையான ஆண்டவர் இல்லையா, நல்ல ஆண்டவர். அப்போ அந்த உலகத்தில் நமக்கு என்ன சொல்ல முடியும்? யாராவது உங்களுக்கு சொன்னீங்கன்னா, யார் நல்லவர்னா கர்த்தர் ஒருவரே நல்லவர். அல்லேலூயா. நம்ம தைரியமா சொல்லலாம், கர்த்தர் ஒருவர் தயா நல்லவர். அல்லேலூயா. மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அவர் ஒருவர் தான் நல்லவர். அல்லேலூயா. ஏன்னா எப்படிப்பட்ட நல்லவர்னா, நீங்க எப்பெல்லாம் வேண்டிக் கொள்றீங்களோ உங்களுக்கு நன்மை உறுதி, நன்மை உறுதி. பிரதர், நான் 100 தடவை அவர்கிட்ட வேண்டிக் கொள்றேன், அப்ப 100 நன்மை உறுதி. நான் 4 தடவை வேண்டிக் கொள்றேன், 4 நன்மை உறுதி. 1000 தடவை நான் அவர்கிட்ட வேண்டிக் கொள்றேன், 1000 நன்மை உறுதி. அல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்கிற பொழுதெல்லாம் உங்களுக்கு நன்மை நிச்சயம். இது நான் சொல்றது இல்ல, வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்றதன் பொழுது, அப்போ நீங்க உங்க பரலோக கர்த்தர்ட்ட நீங்க வேண்டிக் கொள்கிற பொழுது அவர் உங்களுக்கு நன்மை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜெபத்தின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா. கர்த்தர் எவ்வளவுதான் நம்ம நேசித்து இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க கேட்கணும், நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கணும் என்ன பண்ணணும்? நீங்க கேட்கணும். கேட்டாதான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க, தேடினாதான் நீங்க கண்டடைவீங்க, தட்டுனாதான் உங்களுக்கு திறக்கப்படும். இப்போ இந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்படியா நம்ம ஜெபிக்கும் போது, கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமா சொல்ற போது, இந்த இப்படியாய் நாம் ஜெபிக்கும் போது, அப்படியா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கிற பொழுது 3 நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள போறோம். 3 நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வது உறுதி. அல்லேலூயா. இப்படியாய் கர்த்தர் சொன்னபடி நாம் வேண்டிக் கொள்ளும் போது, இப்படியாய் கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் ஜெபிக்கிற பொழுது, நாம் 3 நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார். முதலாவது ஒரு நன்மை என்னதுன்னா, உன் கையின் பிரயாசத்தின் பலனை அனுபவித்து மகிழ பண்ணுவார். என்னது? உன் கையின் பிரயாசத்தின் பலனை நீ அனுபவித்து உன்னை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 23, 24 2 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா வேதத்துல இப்படியா பார்க்கிறோம். அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவித்ததை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிறது என்று நான் கண்டேன். இதுல என்ன சொல்லுதுன்னா, 23வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளதான், வேலைகள் எல்லாம் வருத்தம் உள்ளது. அதனால நீங்க டே டைம்ல நீங்க படுற பாட குறித்து இது சொல்லுது. எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, யூ கெட் எக்ஸாஸ்டட் இன் யுவர் ஒர்க். எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க. வேலை பார்த்து நீங்க வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்குது இல்லையா, ஐ எம் எக்ஸாஸ்டட், ஐ எம் டயர்ட். ஏன்னா அந்த வேலை பகல் நேரம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கீங்க, அவ்வளவா நீங்க வேலை பார்த்து நீங்க வீட்டுக்கு வரும்போது அவன் அந்த வசனம் என்ன சொல்லி பாருங்க, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. சரி, வேலையில வருத்தம், பகலில் அலுப்பு. சரி, அட்லீஸ்ட் நான் தூங்குறேன்னு சொல்லி நீங்க தூங்குறீங்கன்னா தூக்கத்திலையும் என்ன இல்லை, ராத்திரி நேரத்திலையும் இலைப்பாறுதல் இல்லை. இதை படுக்கணும்னு படுத்திருப்பீங்க, ஆனா இலைப்பாறுதல் இல்லை.
கண்ணை மூடி இருப்பீங்க, ஆனா அநேக யோசனைகள் உங்க கண்ணில் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நாட் அ ப்ராப்பர் ஸ்லீப். உங்களால் இளைப்பாற முடியாது. யூஆர் நாட் கெட்டிங் பீஸ்ஃபுல் ஸ்லீப். நிறைய யோசனைகள் ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். கண்ணை படுத்திருப்பீங்க, அவ்வளோதான். இளைப்பாறுதல் இல்லை. அதுதான் வசனத்தை சொல்லுது. பகலில் அலுப்பு, வேலையில வருத்தம், இரவுல என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. இப்படி இருக்கையில அடுத்த வசனம் சொல்லி பாருங்க. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு வேற எந்த நன்மையும் இல்லை. யார் சொல்றாரு? பிரசங்க எழுந்த சாலமன் ராஜா. அவர் என்ன சொல்றாரு? சாலமன் ராஜா சொல்றாரு, மனுஷனுக்கு இதை விட்டா வேற எந்த நன்மையும் இல்லையா? பிரசங்க எழுதின பெரிய ஞானி நீங்க. சாலமன் இஸ் a biggest wise man. அவர் எழுதுறாரு, என்ன சொல்றாரு? மனுஷனுக்கு இதை விட்டா பெரிய நன்மை எதுவுமே கிடையாது. புசிப்பது குடிப்பது, அவன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது, இதை விட்டா மனுஷனுக்கு வேற எந்த நன்மையும் இல்லைன்னு சொல். ஆனா அதுவும் என்ன சொல்லுது? இதுவும் தேவனுடைய கரத்தில் இருந்து தான் வருகிறது. நீங்க சங்கீதம் 128வது அதிகாரம் 1-2 வாசிச்சீங்கன்னா, Psalms 128, சங்கீதம் 128 1-2 வாசிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லுது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சொல்லுது. நீங்க சங்கீதம் 127:2 வாசிச்சீங்கன்னா, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து எந்த அப்பம்? என்ன அப்பம்? வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நிதிரையை அளிக்கிறார். அல்லேலூயா. நீங்க பிரசங்கி 8:15 நீங்க வாசிச்சீங்கன்னா, பிரசங்கி 8:15 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேற ஒன்று நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலகட்டத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. இது இந்த இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, பகலில் அலுப்பு, வேலையில வருத்தம், வீட்டுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிடலான்னு பார்த்தா அது அப்பம் எப்படிப்பட்ட அப்பமா? சந்தோஷமான அப்பம் இல்லை, வருத்த அப்பம் அது இல்லையா? வருத்தத்தோடு கூட தான் நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்றோம். வருத்தத்தின் அப்பத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? புசிக்கிறோம். சரி, இரவு பொழுது நம்ம தூங்கலான்னு பார்த்தா இரவு பொழுதுல என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனா சாலமோன் நீங்க இதுக்கு மாறாக, இது உலகத்தின் ஜனங்களுக்கு. இது யாருக்கு? இது உலகத்தின் ஜனங்களுக்கு. கர்த்தரின் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னா, அவர் கரத்திலிருந்து நம்ம நன்மையை பெறுறதுனால நீங்க இது என்ன சொல்றாருன்னா, சாலமோன் என்ன சொல்றாரு? நீ கர்த்தரின் கரத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்கா? எதன் மேல இது இருக்கு? சாப்பிடுறதுலையும் புசிப்பதிலையும் குடிப்பதிலையும், புசிப்பதிலும் குடிப்பதிலையும் அவர் உங்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு பலனை தருகிறார்னு சொல்றார். இது யார் சொல்றா? சாலமன் ராஜா சொல்றார். உங்களுக்கு புசிப்பதில் குடிப்பதில் தான் மகிழ்ச்சி. புசிப்பதிலையும் குடிப்பதிலையும் தான் மகிழ்ச்சி. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வரீங்க, வீட்டில் புசிக்கிறதுக்கும் குடிப்பதுக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துருமா?
சாலமன் ராஜா அப்படிதான் எழுதியிருக்கிறார். ஆனா அவர் சொல்றது கரெக்டு. ஏன்னா நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த புசிப்பதுனாலையும் குடிப்பதுனாலையும் ஒரு ஆளுக்கு மகிழ்ச்சி வரும்னா, சாலமன் ராஜா மாதிரி மகிழ்ச்சியா இருக்க வேற யாரும் இருக்க சாத்தியமே கிடையாது. புசிப்பதுனாலையும் குடிப்பதுனாலையும் ஒரு ஆளுக்கு மகிழ்ச்சி வருதுன்னா, சாலமன் ராஜா மாதிரி மகிழ்ச்சியா இருக்க வேற யாரும் இருக்கவே முடியாது. இதுக்கு முன்பாக இருக்கவும் முடியாது, இனி பின்பாகவும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு வசனத்தை மாத்திரம் காட்டுற உங்களுக்கு புரியும். 1 ராஜாக்கள் 4:22-23 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22-23. இங்க சாலமன் ராஜாவுடைய ஒரு நாள் சாப்பாட்டுக்குரிய செலவை இங்க பாக்குறோம். யாரு? சாலமன் ராஜாவுடைய ஒரு நாள் சாப்பாட்டு செலவு வாசிங்க. 22ஆம் வசனம் 23வது வசனம். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும். மரக்கால்னா என்னதுன்னா 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும்னா இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா இது நத்திங் லைக் 1500 லிட்டர்ஸ். லிட்டர்ஸ்னா கிலோன்னு பண்ணிக்கிடுங்க. எவ்வளவு? 1500 கிலோ. அப்ப 15 மூடை ஒரு நேரத்துக்கு, ஒரு நாளுக்கு. அடுத்தது வாசிங்க. கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர இது 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 கணக்கே கிடையாது. எவ்வளவுன்னு கணக்கே கிடையாது. மான்களுக்கும் கலைமானுக்கும் வெளிமானும் பறக்கிற பறவை கணக்கே கிடையாது. அவ்வளவு வெட்டுறாங்க. அடுத்தது கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலில் இருந்து வந்த 20 மாடுகளும். கொழுக்கப்பட்ட 10 மாடா என்னது? மேய்ச்சல் இருந்த 20 மாடும் 100 ஆடுகளும். இது ஒரு வருஷத்துக்கு இல்ல, ஒரு நாளைக்கு. இது ஏதோ பெரிய ஈஸ்டருக்கோ அதுக்கோ நினைக்காதீங்க. செலிப்ரேஷன் இல்ல, நார்மல் டே. சாலமோன் ராஜாக்கு நார்மல் டே. இது ஒரு நாளைக்கு இவ்வளவா. இது போக அவர் மதுபானத்திலேயே தான் குளிச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் எழுதியிருக்க பிரசங்கில என்னது? புசிப்பதையும் குடிப்பதையும் அதை விட்டு மனுஷனுக்கு வேற எந்த மகிழ்ச்சியும் சூரியனுக்கு கீழே இல்ல. மகிழ்ச்சி எதுல தான் இருக்கான் அவருக்கு? புசிப்பதிலையும் குடிப்பதிலையும். இது ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இப்படிதான் நினைச்சார். ஆனா அப்புறம் அவருக்கு புரிஞ்சிச்சு, சாலமன் ராஜாக்கு, மகிழ்ச்சி புசிப்பதிலையும் குடிப்பதிலையும் இல்ல. நீங்க பிரசங்கி 2வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லுவாரு, இந்த புசிப்பதினாலையும் குடிப்பதினாலையும் எனக்கு மன சஞ்சலம் வருது, இது எல்லாமே மாயைங்கிறார். அல்லேலூயா. இந்த புசிப்பதினாலையும் குடிப்பதினாலையும் வெறும் மன சஞ்சலம் உண்டாகுது, எல்லாமே மாயை. அல்லேலூயா. நம்ம ஆளுக்கள் இந்த வசனத்தை பிடிச்சுக்கிடுவாங்க. புசிப்பதிலையும் குடிப்பதிலையும் தான் வசனம் வேதம் சொல்லுது இல்ல, அதுதான், அதனாலதான் நான் இது நானா பண்ணல, வேதம் சொல்லுது. குடிப்பதுல தான் என்ன இருக்கான்? அந்த வேதத்துல இன்னொரு காரியத்தை சொல்றது, அது அவங்களுக்கு புரியல. குடிச்சு சரி, குடிக்கிறியே, சந்தோஷமா இருக்கிறியா? நீ குடிக்கிறியே, விதவிதமா பாட்டில குடிக்கிற, சரி சந்தோஷம், ஓகே. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ வேதம் சொல்றதுனாலதான் குடிக்கிற, சந்தோஷமா இருக்கே. உனக்கு வேதம் அறக்குறையா தானே தெரியும், ஃபுல்லா தெரியாது. அந்த வேதத்துல தான் சொல்லுது, புசிப்பதிலையும் குடிப்பதிலையும் மகிழ்ச்சி இல்ல. எதுல இருக்கு? அது எனக்கு மன சஞ்சலத்தை தான் கொண்டு வருது, அது மாயைன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீ குடிக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, நீ சந்தோஷமா இருக்கீங்களான்னு. அந்த 20 நிமிஷம் சந்தோஷம், அரை மணி நேரம் கழிச்சு கேளுங்க அழுவா. அப்படி சில ஆட்கள் குடிச்சிட்டு ஃபுல் டைட் ஆயிட்டா ஸ்டார்டிங்ல இருந்தே அழுவாங்க. உங்களுக்கு தெரியாது பிரதர், நான் படுற கஷ்டம். ஐயோ, அவரு படுற கஷ்டம் இல்ல, அவர்கிட்ட மாட்டிட்டு நம்ம படுற கஷ்டம். அவர் சொல்றதை கேட்க முடியாது, சொன்ன காரியத்தையே 100 தடவை சொல்லுவா. அப்படி ஐயோ இதை நான் கேட்டுட்டேன்னா விடாது இல்லை இல்லையா? ஸோ
எங்க இருக்கு மகிழ்ச்சி? எங்க இருக்கு மகிழ்ச்சி? எங்க இருக்கு? புசிப்பதிலையும் குடிப்பதிலையும் மகிழ்ச்சி இல்லை. நீங்க வேதத்துல அதனால்தான் பவுல் சொல்றாரு, ரோமர் 14:17 நீங்க வாசிச்சீங்கன்னா, ரோமர் 14:17 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மகிழ்ச்சி எங்க இருக்கு? புசிப்புலையும் குடிப்புலையும் அதுல இல்ல. மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா நீதியிலையும் சமாதானத்திலையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. எதனால உண்டாகும் சந்தோஷம்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இதுலதான் என்ன இருக்கு? நன்மை இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. அல்லேலூயா. நீதியிலும் சமாதானத்திலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்துல. சோ புசிப்பதற்கும் குடிப்பதையும் தேடுறதை விட்டுட்டு உங்களுக்கு உண்மையிலே நன்மை சந்தோஷம் வேணும்னா நீ எதை தேடணும்? கர்த்தருடைய நீதியை தேடணும், கர்த்தருடைய சமாதானத்தை தேடணும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை தேடணும். அல்லேலூயா. அங்கதான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி இருக்கு. சில சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே இருக்கு பிரதர், ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி வெறுமையா இருக்கிறேன், எனக்கு சந்தோஷம் இல்லைம்பாங்க. ஏன் தெரியல. எல்லாமே இருக்கு, எனக்கு ஆஸ்தி இருக்கு, பணம் இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, எல்லாமே ஓகே, ஆனா என்கிட்ட சந்தோஷம் இல்லைம்பாங்க, வெறுமையா இருக்கும்பாங்க. எனக்கு என்னன்னே தெரியல, பட் ஐ எம் டிஸ்டர்ப்ட். எனக்கு வெறுமை, ஐ ஃபீல் வாய்ட், வெறுமையா இருக்கும்பாங்க. ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா உங்களுக்கு கர்த்தருடைய நீதி தெரியல, அவருடைய சமாதானம் உங்கள்கிட்ட இல்லை. கர்த்தருடைய நீதியை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய நன்மை உண்டாகும்படி என்ன ஆகும்? உங்களுக்கு உங்களுடைய சமாதானம் உண்டாகும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப இத நீங்க யாரையும் என்ன பண்ண முடியாது? பணத்தினால வாங்க முடியாதுங்க. இந்த நன்மையை என்ன பண்ண முடியாது? பணத்தினால வாங்க முடியாது. Even the world's richest person cannot claim I am happy because I can buy anything to eat and drink, because the real happiness is not in eating and drinking. The real happiness lies in something else. Hallelujah. The real happiness எங்க இருக்கு? எதுல இருக்கு? கர்த்தர் நீதியிலும் அவருடைய சமாதானத்திலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா எங்க போகணும்? பாட்டிலை தேடி போகாதீங்க, பொண்ணை தேடி போகாதீங்க, சிகரெட்டை தேடி போகாதீங்க, நண்பர்களை தேடி போகாதீங்க. யாரை தேடி போங்க? பரிசுத்த ஆவியை தேடி போங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிரந்தரமான சந்தோஷம், உண்மையான சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். Praise be to God. Hallelujah. பயத்தோடு கூட இன்னொரு காரியத்தை சொல்றேன். நீங்க 1 நாளாகமம் 29:12 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இங்க தாவீதினுடைய ஜெபத்தை குறித்து இங்க சொல்லப்படுது. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12-14. First Chronicles 29th chapter 12-14. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே
சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் செலுத்தி, திருப்பி வாசிங்க, உமது மகிமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நாம் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உம்மம் கரத்தினாலே வாங்கி கொடுத்தோம். இது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சுட்டு இந்த காரியத்துக்கு நான் போவேன். இன்னொரு வசனத்தை காண்பிச்சுட்டு இந்த 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 வசனத்தை திருப்பி போகிறேன். உபாகம் நீங்க 8:17-18 வாசிச்சீங்கன்னா, டியூட்ரானமி, புக் ஆஃப் டியூட்ரானமி 8th chapter 17 and 18. இங்க என்ன சொல்லுது இந்த வசனம்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18, என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிருந்து. அல்லேலூயா. சிலர் என்ன ஆயிடுவாங்க, பணம் வந்த உடனே, ஆஸ்தி வந்த உடனே என்ன ஆயிடுவாங்க, இது என் சாமர்த்தியத்தினால நான் இதை கட்டுனேன், இது என் கை பலனால இந்த ஐஸ்வர்யம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பெருமையில சொன்னவங்க எல்லாம் விழுந்து போயிருக்காங்க, நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. இது யாரு? இவங்க யாரு? இது உபாகத்துல செங்கல் அறுத்து கொண்டு இருந்தவங்கள, அவங்க கெட்டாத வீடையும் அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஐஸ்வர்யம் அது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் சாமர்த்தியத்தினால, உன் கை பலனால இந்த ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிக்கல. அப்ப நீ நம்ம மனசுல என்ன இருக்கணும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அந்த வசனத்தை, அந்த கடைசி பகுதியை வாசிங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சொல்றீங்க, பிரதர் எல்லாமே நல்லா இருக்கு, ஆண்டவர் நல்லவர் தான், என்ன ரொம்ப ஆசீர்வதிக்காரு, என் அக்கௌண்ட் மாத்திரம் நிறையவே மாட்டேங்குது, எனக்கு அக்கௌண்ட்ல ஐஸ்வர்யமே இல்லை. எங்க அக்கௌண்ட்ல ஐஸ்வர்யம் இல்லையா? The solution comes here. இந்த இதை வாசிங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யம் இல்லைன்னா உன்கிட்ட பலன் இல்லை, நீ சொந்த பலனை நாடுற. என்னால இது முடியும், நான் இந்த பிசினஸை பண்ணிடுவேன், இந்த காரியத்தை நான் பண்ணிடுவேன், இதை நான் முடிச்சிருவேன், இப்படிப்பட்ட வேலையை நான் பண்ணுவேன். ஏன் பலன்? சுய பலன், சுய பலன். நான் உன் சுய பலத்தை நீ நாடுறனால உனக்கு என்ன வரல? ஐஸ்வர்யம் வரல. உனக்கு தெரியல. ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது யாருதான்? உன் சுய பலத்தினால ஆகாது. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். அந்த பலனை கொடுக்கிறவர் யாரா? கர்த்தர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். சிலர் ரொம்ப உற்சாகமா வருவாங்க, நான் வேலை பார்க்கங்க, நல்ல வேலை பார்ப்பேன்னு வருவாங்க, நான் நல்ல பிசினஸ் பண்ணேன்னு தொடங்குவாங்க. 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள புஷ், அதுக்கப்புறம் ஒன்றும் பேச்சே கிடையாது. இல்லை என்னால் முடியாது, இல்லை என்னால் இது ஆகாதுங்க, எனக்கு இனிமேல் இந்த வேலையை என்னால் பார்க்க முடியாது, இந்த பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியாது. ஏன் இப்படி பேசுறாங்கன்னா அவங்கள்ட்ட பலன் இல்லை. அல்லேலூயா. பலன் இல்லை. முன்ன சொல்றதுக்கு பலன் இல்லை. வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் கொடுக்கிறார். அப்போ உனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னா என்ன பண்ணும்? உனக்கு தெரியணும், எனக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிக்கணும்னா எனக்கு பலன் வேணும். அந்த பலன் நான் ஏன் பலன் இல்லை, அந்த பலன் கர்த்தர்ட்ட இருந்து வரணும்ட்டு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பலன் வேணும்பா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் எனக்கு வேணும். அல்லேலூயா.
சம்பாதிச்சதுக்கு பிறகு நான் தான் சம்பாதிச்சேன்னு சொல்றது இல்லை. சொன்னீங்கன்னா ஐயோ. அல்லேலூயா. சிலர் சம்பாதிச்ச உடனே நான் தான், பாடி லாங்குவேஜ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுறேன். முன்னாடி இப்படி 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 இருப்பாங்க, கொஞ்சம் பேங்க்ல அக்கௌண்ட்ல அமௌண்ட் வர 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 அப்படியே அது தெரிஞ்சவங்க நம்ம முன்னா இருந்தாலும் தெரியாது. ஏன்? நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் சம்பாதிச்சிட்டேன். நீ என்ன பெரிய ஆளு? பெரிய ஆள் யாரு? கர்த்தரியா. அல்லேலூயா. பெரிய ஆள் யாரு? கர்த்தர். நீ ஒண்ணுமே இல்லை, நீ புழு பூச்சி. அல்லேலூயா. நீ புழு பூச்சி. இந்த உலகத்துல சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை கொடுத்தவர் யாரு? கர்த்தர். அப்ப அவருக்குள்ள மகிமையை நீயே எடுத்துக்கொள்ற. அல்லேலூயா. அவருக்குள்ள மகிமையை நீயே எடுத்துக்கொள்ற. அப்போ உன்கிட்ட நீ பெருமை பாராட்டும்படி உன்கிட்ட எதுவுமே இல்லை. ஆமென். நீ பெருமை பாராட்டும்படி நீ எதுவுமே இல்லை. என் கையின் பிரயாசம், என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி எதுவுமே இல்லை. நீ சொல்லிக்கொள்றதுக்கு எதுவுமே இல்லை. நீ பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்னது? கர்த்தர் எனக்கு கொடுத்த பலன். அவர் கொடுத்த அந்த பலனால நான் பிரயாசப்பட்டையா. கர்த்தர் கொடுத்த பலனால நான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சேன். எனக்கு ஐஸ்வர்யம் பெருகிட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப யார்கிட்ட இருந்தா வருது ஐஸ்வர்யம்? கர்த்தர்ட்ட இருந்தா வருது. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பண்றது? இது என் சாமர்த்தியத்தினால வந்ததுன்னு சொல்லக்கூடாது. நம்ம கர்த்தர் மீது நம்ம கர்த்தரை நினைச்சு பார்க்கணும். இது கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லணும், இல்லையா? இப்ப அந்த அடுத்த வசனத்தை வாசிங்களா? முந்தைய வசன வாசிச்சோம் இல்லையா? 1 நாளாகமம் 29:12-14. அதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தரால் ஆகும். யாரையும் மேன்மைப்படுத்தினாலும் சரி, ஏன்னா உயர்த்தினாலும் சரி, கனப்படுத்தினாலும் சரி, அவரால் ஆகும். யாரால் ஆகும்? கர்த்தரால் ஆகும். அப்படி இருக்க நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய எல்லா பலனை கர்த்தர் தானே கொடுத்திருக்காரு. அப்ப நமக்கு தெரிஞ்சனால நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்தரித்து அவற்றிலிருந்து பெற்றுக்கொண்டதை நம்ம அவருக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. அதை வாசிங்க, இந்த கடைசி பகுதி 14வது பகுதியை 14வது வசனத்துல, எல்லாம் உம்மால் உண்டானது, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. உமது கரத்திலே இருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோம். நான் சம்பாதிச்சு நான் கர்த்தருக்கு கொடுத்த இல்லைங்க. நீ சம்பாதிச்சது எது இல்லை, கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு. நீ வாங்கின அத நம்ம கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு உனக்கு தெரிஞ்ச போது அவர் கரத்துல இருந்து வாங்கி நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு கொடுக்கிறோம், ஸ்தோத்திரத்தோடு கொடுக்கிறோம். அப்ப வாங்குறதுல மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி எங்க இருக்கு? கொடுக்கறதுல மகிழ்ச்சி, இல்லையா? நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு சில நாட்கள் வரும் இல்லையா? பர்த்டே, ஆனிவர்சரி அப்படின்னு வரையில ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட், ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொண்டு போய் நீங்க கொடுக்கும்போது அவங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? மகிழ்ச்சி. 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அக்கௌண்ட்ல அமௌண்ட் விழுறதுல மகிழ்ச்சி இல்லை. நீங்க அந்த அமௌண்ட்ல அந்த இருந்து நீங்க உங்களுடைய லவ்டு ஒன்ஸுக்கு நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடுது? மகிழ்ச்சி. யூ வில் ஃபீல் ஹாப்பி. அதே மாதிரி நம்ம கர்த்தர்ட்ட இருந்து வாங்குறோம், வாங்குறதுல மகிழ்ச்சி இல்லை. அவர் கரத்திலிருந்து வாங்கி மறுபடியும், ஆண்டவரே நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லாதவன், நான் ஒண்ணுமே இல்லாதவன், என்ற எந்த ஞானமும் இல்லை, எனக்கு இப்படியா நீங்க அள்ளி அள்ளி நீங்க தான்ப்பா எனக்கு கொடுத்து என்னை இப்படியா ஐஸ்வர்யானா நீங்க வச்சிருக்கிறது, நீங்க தானப்பா எனக்கு இப்படி ஐஸ்வர்யான வச்சிருக்கிறீங்க, உங்க கரத்துல இருந்து நான் வாங்கியிருக்கேன்ப்பா, நான் மறுபடியும் ஸ்தோத்திரத்தோடு கூட நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறப்பான்னு சொல்லி அவருக்கு நீங்க கொடுக்கும் போது உங்க இருதயத்துல வரும் பாருங்க மகிழ்ச்சி. அதான் உண்மையான மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கும் போது மகிழ்ச்சி, அது ஒரு உண்மையான மகிழ்ச்சி. நீங்க அது மகிழ்ச்சி வரலைன்னா, கர்த்தர் கொடுக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி வரலன்னு சொன்னீங்கன்னா
அப்போ உங்களுக்கு ஒரு காரியம், நீங்க கர்த்தர் கரத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னு நீங்க விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் கரத்திலிருந்து தான் நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னு விசுவாசம் உண்மையில உங்க இருதயத்தில் இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது என்ன இருக்கும்? மகிழ்ச்சி. ஓ ஐயோ அமௌண்ட் என்கிறது போகுதுன்ட்டு இல்லை, ஐயோ அமௌண்ட் போகுது, கொடுத்தது யாரு? நீனா கொண்டு வந்த. அல்லேலூயா. கொடுத்தது யாரு? கர்த்தர். நான் கர்த்தர்கிட்ட கொடுக்குறேன். அல்லேலூயா. கொடுத்து பாரு திருப்பி எப்படி வருதுன்ட்டு. அல்லேலூயா. கொடுத்து பாருங்க கர்த்தர்கிட்ட. உங்க எவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கணும் உங்களுக்கு அப்ப தெரியும். அல்லேலூயா. கொடுக்க 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 உங்களுக்கு என்ன இருக்காது? குறைவு இருக்காதுங்க, நிறைவு தான் உண்டாகும். அல்லேலூயா. கொடுக்க கொடுக்க என்னதான் இருக்கும்? நிறைவு தான் உண்டாகும். அப்போ முதல்ல ஒரு நன்மையான காரியத்தை நீங்க வேண்டிக் கொள்கிற பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஒரு முதல் நன்மையான காரியம் என்னன்னா, உங்க கையின் பிரயாசத்தை அனுபவிக்கிறதுக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தர்றார். கையின் பிரயாசத்தை அனுபவிக்கக்கூடிய பலன். நீங்க நிறைய பேர் they toil throughout the day, ஆனா அவங்க அனுபவிக்கிறது இல்லைங்க. அல்லேலூயா. அவங்க அனுபவிக்கிறது இல்லை. Praise be to God. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? இத அனுபவிக்கிறதுக்குரிய அந்த பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் ஒரு நமக்கு நன்மை, மகிழ்ச்சி. இரண்டாவது, the second goodness, கர்த்தர் உனக்கு துணை நின்று மகிழ பண்ணுவார். ஆமென். இரண்டாவது என்னது? கர்த்தர் உனக்கு துணை நின்று மகிழ பண்ணுவார். கர்த்தர் உனக்கு துணை. முதலாவது உன் கையின் பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிப்ப. இரண்டாவது கர்த்தர் உனக்கு துணை. சங்கீதம் 119 122 வாசிச்சீங்கன்னா அதுல வேதம் சொல்லுது, உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். இதுல நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீது ஒரு அரசன். இது யாரோ சாதாரண மனுஷன் சொல்ற காரியம் இல்லை. பிகாஸ் டேவிட் didn't put his trust on horses and chariots. நம்ம குதிரைகளின் மீதோ ரதங்களின் மீதோ அவனுடைய நம்பிக்கையை வைக்கல. தாவீது வச்சது நம்பிக்கை யார் மேலதான்? கர்த்தர் மீது. அவர் எனக்கு துணை நிற்கிறாருன்னு அவர் நம்பிக்கை வச்சனாலதான் அவனுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி இல்லையா? நீங்க சங்கீதம் 20வது அதிகாரம் 7-8 வாசிச்சீங்கன்னா, சங்கீதம் 20:7-8, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. இந்த ரதங்களின் மீது குதிரைகளின் மீது மேன்மை பாராட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, முறிந்து விழுந்துருவாங்க. ரதங்களின் மீது குதிரைகளின் மீது if you put your trust on money, your worldly riches, your property, your designation, அதன் மீது உங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க? முறிந்து விழுந்துருவீங்க. ஆனா கர்த்தரின் நாமத்தின் மீது நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன ஆவீங்க? எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தரக்கூடிய பெரிய ஒரு நன்மை வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய நன்மை எதுனா, அவர் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அதான் அவர் வேண்டிக் கொள்ள சொல்றாரு, கேளுங்க. அப்ப கர்த்தர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீங்க துணை நில்லுங்கப்பா, எனக்கு நீங்க துணை நில்லுங்க, எனக்கு நீங்க உங்க துணை வேணும், எனக்கு மற்ற துணையை நான் நாடல, எனக்கு உங்க துணை வேணும். அதுதான் எனக்கு ஒரு பெரிய நன்மை, மகிழ்ச்சின்னு நமக்கு அது தெரியணும். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் தரக்கூடிய நன்மை நம்மை பெருகும்படி செய்வார். அல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9-12 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க யாக்கோபு சொல்றத பார்க்கலாம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே,
தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து, வாசிங்க, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர்ட்ட நம்ம வேண்டிக் கொள்ளும் போது, கர்த்தர்ட்ட ஜெபிக்கும் பொழுது, மூன்றாவது நன்மை என்னன்னா நம்மளை பெருகும்படி செய்வார். கர்த்தர்ட்ட நம்ம வேண்டிக் கொள்ளும் போது முதல் நன்மை என்னது? நம்ம கையின் பிரயாசத்தை அனுபவிக்கக்கூடிய பலனை நமக்கு தருவார். கர்த்தர்ட்ட வேண்டிக் கொள்கிற பொழுது இரண்டாவது நன்மை என்னது? அவரே நமக்கு துணை நிற்பார். கர்த்தர்ட்ட நம்ம வேண்டிக் கொள்கிற பொழுது கர்த்தர் நமக்கு தரக்கூடிய மூணாவது நன்மை என்னது? நம்மளை பெருகும்படி செய்வார். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், அல்லேலூயா, நான் இப்படிப்பட்ட நன்மையான காரியத்தை உனக்கு நான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? வேண்டிக் கொள்ளணும். பெருகும்படி செய்வேன் இருக்க. நீ வேண்டிக் கொள்கிற போது உங்க பெருகும்படி செய்வார். உங்களுடைய ஞானத்துல பெருகும்படி செய்வார், உங்களுடைய புத்தியில பெருகும்படி செய்வார், உங்களுடைய வேலை இடத்துல உங்களை பெருகும்படி செய்வார், உங்களுடைய பிசினஸ்ல பெருகும்படி செய்வார், உங்களுடைய டெரிட்டரியை பெருகும்படி, உங்க ஊழியத்தை பெருகும்படி செய்வார். ஆண்டவர் எல்லாத்திலும் உங்களை பெருகும்படி செய்வார். அப்ப நம்ம வேண்டிக் கொள்கிற பொழுது அடுத்த கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நன்மை என்னது? நம்மை பெருகும்படி செய்வார். அல்லேலூயா, praise be to God. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட வேண்டிக் கொள்ளணும். எல்லாரும் எழும்பி நிக்கலாமா? நம்ம ஜெபத்துல ஏறெடுத்து பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீங்க பேசுனீங்க, இடைப்பட்டீங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல இந்த ஜெப பகுதியை தயவு செய்து யாரும் இங்க வேடிக்கை பார்க்காம ஜெபத்தை கேட்கிறவர்களாக நீங்க யாரும் இருக்காண்டா. இந்த இடத்துக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க இந்த இடத்துக்கு உங்களை கூட்டு வந்தது கர்த்தர் தான்ட்டு? இல்லையா? மனுஷனை பார்க்க நீங்க வரல, மனுஷன் வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்க வரல. நீங்க வந்திருக்கிறது எதுக்கு தான்? கர்த்தரை நோக்கி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை ஒரு விஷயம் சிந்திச்சு பார்த்து நீங்க அதற்காக ஜெபிங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை நாள் நீங்க ஜெபிக்காம இருந்திருக்கலாம், என் சமூகத்துல நீங்க கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா இது முதல் கர்த்தர் சொல்றாரு, நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, என் சமூகத்துல நீங்க கேளுங்க, கேட்காம இருக்காதீங்க. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கேளுங்க, கேளுங்க. யார்கிட்ட கேட்கறது? கர்த்தர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. மனுஷன்ட்ட கேட்டீங்கன்னா அவன் தராம இருக்கலாம், ஆனா கர்த்தர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஜெபிக்கும் போது, கர்த்தர்கிட்ட கேட்கும் போது, கர்த்தர் வைராக்கியமா தெளிவா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நான் 3 நன்மையான காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நன்மை எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்க மகிழும்படி கர்த்தர் அந்த 3 நன்மையான காரியத்தை செய்ய போறார். எப்படி? நீங்க மகிழும்படி 3 நன்மையான காரியத்தை செய்ய போறார். முதல்ல என்னது? கையின் பிரயாசத்தின் பலன். இன்னைக்கு ஒரு சிலர் கர்த்தர் சமூகத்துல நீங்க நினைக்கலாம், நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஆனா அந்த பிரயாசத்தின் பலனை இதுவரைக்கும் நானோ என் குடும்பமோ அனுபவிக்கலைங்க. என் கணவர் எவ்வளவோ பிரயாசப்படுறாரு, நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், என் பிள்ளைங்க பிரயாசப்படுறாங்க, ஆனா அந்த பிரயாசத்தின் பலனை நானோ என் குடும்பமோ அனுபவிக்கலைங்க. எத்தனையோ வருஷம் போயிடுச்சு. இந்த முழுமையான அந்த பலனை நாங்க எங்க குடும்பம் இன்னும் அனுபவிக்கல. அதுக்கு என்ன தேவை? கர்த்தர்ட்ட இருந்து நன்மை தேவை. கர்த்தரை பாருங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறதுக்குரிய அந்த பலன், அந்த கிருபை, அந்த அனுக்கிரகத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் தாருங்கப்பான்னு கேளுங்க. அல்லேலூயா. சம்பாதிக்கிறது ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்க. ஆமென். சம்பாதிக்கிறது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. நிறைய இடத்துல குடும்பத்தில் பார்த்துருப்பீங்க, பணம் வரும்,
ஆனா வீட்டுல என்ன இல்லை? நிறைவு இல்லை. எவ்வளவு பணம் வந்தாலும் என்ன இருக்கு? குறைவு. நிறைவு இல்லை. பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறக்குரிய அந்த அந்த அனுக்கிரகம் அந்த குடும்பத்துல இல்லை. அப்ப நீங்க எவ்வளவுதான் நீங்க கஷ்டப்பட்டாலும் பிரயாசப்பட்டாலும் அதை அனுபவிக்கிறதுக்குரிய கிருப பலன் நீங்க யார்கிட்ட தான் பெற்றுக்கொள்ளணும்? கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு அதிகமா தாங்க, இன்னும் தாங்கப்பா, இன்னும் தாங்கப்பா, தாங்கப்பா. சரி, தந்து என்ன போகுது? தெரியாமலே ஜெபிக்கிறீங்க, தந்து என்ன போகுது? அப்போ கர்த்தர் நம்ம பிரயாசத்தின் அந்த பலனை அனுபவிக்கிறதுக்குரிய கிருபைய அனுக்கிரகத்தை கர்த்தர் நமக்கு தரணும். அது எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்குரிய பலன் என்ன தருவார் ஆண்டவர்? அல்லேலூயா. நீங்க எனக்கு ஆண்டவரே இந்த குவான்டிட்டியை தாருங்கன்னு சொல்ல தேவையில்லை, கர்த்தர் தாருங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு தெரியும் உங்களை நிறைவுபடுத்துவதற்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணும்னு அவருக்கு தெரியுங்க. நீங்க அவரோட பெரிய ஞானி இல்லை நம்ம. அல்லேலூயா. இல்லையா? எனக்கு ஆண்டவரே இதை தாருங்கப்பா, எனக்கு அந்த மனுஷன் தான்ப்பா வேணும், எனக்கு இந்த வேலை தான்ப்பா வேணும். நம்ம சர்வ ஞானி இல்லைங்க. யார் சர்வ ஞானி? கர்த்தர் தாங்க சர்வ ஞானி. அப்ப அவர்கிட்ட விட்டுறணும். ஆண்டவரே நான் மன நிறைவாகும்படி, எனக்கு ஒரு நன்மை உண்டாகும்படி ஒரு நல்ல காரியத்தை எனக்கு தாருங்கப்பா. அல்லேலூயா. என் கையின் பிரயாசத்தை அனுபவிக்கிறதுக்குரிய பலன் எனக்கு வேணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, என் பிள்ளைங்களுக்கு சொல்லு, இத்தனை வருஷமா அவங்க கையின் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்காம இருந்திருந்தாலும் இனி வரும் நாட்கள்ல என் பிள்ளைங்க அவருடைய கையின் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கும்படியான கிருபையை அனுக்கிரகத்தை என் பிள்ளைகளின் மீதும் அவர்கள் குடும்பங்களின் மீதும் இதோ கர்த்தராகிய நான் வைக்கிறேன் என்று சொல்லி உங்களிடத்தில் சொல்லும்படி சொன்ன வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இது என் வார்த்தை இல்லைங்க, இது நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தை இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் உங்களோட பிரசன்னத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரியாது நீங்க எந்த மன சஞ்சலத்துல இருக்கிறீங்க, எந்த பண பாரத்துல இருக்கிறீங்க, எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா கர்த்தர் அறிஞ்சபடியினால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை உண்டாகும்படியாக தேவன் இன்றைக்கு உங்களை தன்னுடைய பிரசன்னத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் பெரிய நன்மையை என் பிள்ளை வாழ்க்கையில செய்ய போறேன். அல்லேலூயா. நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் சமூகத்துல நீங்க எத்தனை நாள் நீங்க அழுதீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை இரவு அவர் சமூகத்துல நீங்க தூங்காம அவர் சமூகத்துல நீங்க விழித்திருந்து ஜெபித்தீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, என் குடும்பத்தின் படுகிற அந்த கஷ்டத்திற்கு ஆண்டவரே நாங்க படுகிற அந்த பிரயாசத்திற்குரிய பலன் எங்களிடத்துல இல்லையே, அதை அனுபவிக்கிறக்குரிய அந்த ஆண்டவரே அந்த கிருபை அனுக்கிரகம் இல்லையேன்னு சொல்லி இவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. எங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்நாள் முதல் அல்லேலூயா உங்க பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறக்குரிய கிருபையை அனுக்கிரகத்தை கர்த்தர் உங்கள் மீது வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ நாமத்தை துதிங்க, கர்த்தர் நாமத்தை துதிங்க. அல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சாலமன் ராஜாக்கு அல்லேலூயா முதல்ல இந்த ஞானம் இல்லை, ஆனா நாட்கள் செல்ல 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 அவனுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். புசிப்புலம் குடிப்பிலும் இதுல இல்ல சந்தோஷம். சந்தோஷம் எங்க இருக்கா? சந்தோஷம் எங்க இருக்கு? தேவ நீதியிலும் சமாதானத்திலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷத்துலதான் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன்
அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில வைக்கிறார். அது குறைவான சந்தோஷம் இல்ல, நிறைவான சந்தோஷம். மனுஷன் கொண்டு வருகிற சந்தோஷம் அல்ல, பொருட்கள் கொண்டு வருகிற சந்தோஷம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற சந்தோஷம். அல்லேலூயா. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, உங்களோடு கூட கர்த்தர் வாசம் செய்கிறபடியினால் தேவன் உங்களுக்கு இந்த மாலை வேளையில வாக்களிக்கிறார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷத்தை என் பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் அவங்க வாழ்க்கையை விட்டு ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போகிற அந்த நன்மை அது ஒருபோதும் உங்களை விட்டு அது நீங்கி போகாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷம். அல்லேலூயா. கையின் பிரயாசத்தை அனுபவிக்கிற பலன் ஆண்டவர் அதோடு விடலைங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்களுக்கு நான் துணையா நிற்பேன். அல்லேலூயா. என் பிள்ளைங்களுக்கு நான் துணையா நிற்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைங்க இந்த உலகத்தில் பிள்ளைகளுக்கு முன்பாக கை கட்டி நிற்க வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. நீங்க கர்த்தர் சமூகத்துல நீங்க நிக்கிறீங்கன்னா இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பாக நீங்க போய் கை கட்டி நிக்கணும்னு தேவையில்லைங்க. கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. நீங்க கர்த்தர் சமூகத்தில் நிக்கிறனால நீங்க யார் முன்னிலும் தலை குனிந்து வெக்கப்பட முடியாதபடிக்கு கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார், கனப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். ஆவியானவரே ஸ்தோத்திரம். மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை பெருகும்படி செய்வார், பெருகும்படி செய்வார். ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்க போகுது. அல்லேலூயா. இந்த நாள் ஆவியானவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை திருப்புகிற ஒரு நாள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இது நாள் மட்டும் என் கையின் பிரயாசம் எல்லாம் விருதாயிற்று. அல்லேலூயா. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் விருது. அல்லேலூயா. எல்லாம் வேஸ்ட். ஆனா இந்நாள் முதல் கர்த்தர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் அதற்குரிய கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தன் இடைப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக நன்றி, கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகள் ஆவியானவரே உம்முடைய தங்களுடைய கரத்தின் பிரயாசத்தை அனுபவிக்கிறதற்குரிய பலனை கொடுக்கிறீர். பிள்ளைகளோடு கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீரே துணையாக நிற்கிறீர். பிள்ளைகளை பெருகும்படி செய்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளில் நீ சொன்னதை போல ஆவியானவரே ஸ்தோத்திரம், தொடர்ந்து ஜெபியுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கர்த்தர்ட்ட வேண்டிக் கொள்கிற பொழுது கர்த்தர் இந்த நன்மையானதை உங்களுக்கு செய்கிறார். கர்த்தர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையும் கர்த்தருடைய நாமத்திற்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும், கர்த்தர் இன்றைக்கு என்னை தொட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டு என்னை கனப்படுத்தி என்னை உயர்த்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் மன சஞ்சலத்தெல்லாம் கர்த்தர் நீக்கிட்டாருன்னு சொல்றவங்க கர்த்தருக்கு ஒரு பெரிய ஹல்லேலூயா கிளாப் ஆஃபரிங்க கொடுங்க. ஹல்லேலூயா. என் மன சஞ்சலத்தெல்லாம் நீக்கிட்டார், என் மன சஞ்சலத்தெல்லாம் நீக்கிட்டார். இனிமேல் சஞ்சலம் படும்படி எனக்கு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் மன சஞ்சலம் இல்லை? எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு துணை யாரு? துணை நிக்கிறது யாரு? கர்த்தர். உங்களை துணை நிக்கிறது கர்த்தர் துணை நிக்கிறாரு. உங்களை பெருகும்படி செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். Praise be to God. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.